என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? பின்ன இருக்காதா? ஆனா ஒண்ணுடி, நம்ம செட்ல இப்படி ஒரு பொண்ணு நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் சிரிப்பாவும் இருக்கு. ஏய், கலாய்க்கிற பத்தியா? அவளே பாவண்டி. ஆமா ஆமா, பாவம் தான். ஏண்டி, ஒருத்தி இத்தனை வருஷமாடி சொல்லாம இருப்பா? அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாதுல்ல. என்ன பிரச்சனையே ஏதோ, ஆனா மனசுல ஒண்ணு நினைச்சிட்டோம்னா அது வெளிப்படையா சொல்லிடணும்டி. சொல்லாம வச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கேன், கடைசியில அதுவே நமக்கு பிரச்சனையா வந்துடும். ராதிகா, வாங்க ஜூலி. என்ன, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, கீழே தான் வெயிட் பண்றாங்க. என்னைய பார்க்கவா? சரி, நீங்க போங்க, நான் போய் பார்த்துக்கிறேன். ஓகே. யாரா இருக்கும்? உன் புருஷன் தான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான், போய் பாரு. அப்படி கீழே என் புருஷன் தான் வெயிட் பண்றான்னு வச்சுக்கிய, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்க்க வேண்டாமா? சரி, நீ வா கீழே. ஏய், நானா வரல, நீ போடி. ஏய் வாடி, ஓவரா சீன் போடுவ. சீன் போட்டாலும் போட்டுக்கிறேன், என்னால வர முடியாது, நீ போயிட்டு வா. ஏய், நான் தான் வரலன்னு சொல்றேன்லடி, அப்புறம் என்னத்துக்குடி என்ன பிடிச்சி இழுத்துட்டு வர? இவனா? இவன் இங்க என்ன பண்றான்? ஏய் ராதிகா, நான் சொன்ன மாதிரியே பாரு, உன் புருஷன் தான் வந்திருக்கான். ஃபன் ஃபன். நீ அங்க பாரு, என்னன்னு கேளு, எதுக்கு வந்திருக்கான்னு கேளு. இவன் எதுக்குடி இங்க வந்தான்? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும், நீயே அவன் கிட்ட கேளு. என்ன கேக்குறது? ஏதாவது கேட்டா இடக்க முடக்காதான் பதில் சொல்லுவான். சரி இரு. மனோஜ், வந்துட்டியா? நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்காக நீ ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க? எதுக்கு வெயிட் பண்ணுறேன்னா, உன்கிட்ட பேசதான். நேற்று என் வீட்டில் இருந்தாலுமே உன்கிட்ட என்னால் பேச முடியல. ஈவினிங்கே நீ கிளம்பி இங்கே வந்துட்ட, அதான் மறுநாள் உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன். நீ ஆஃபீஸில் தானே இருப்ப, அதான் இங்கேயே வந்து பேசலான்னு வந்தேன். இப்படி ஆஃபீஸ்க்கு வந்து பேசுகிற அளவுக்கு அப்படி என்ன இருக்கு? என்ன அப்படி இருக்குன்னு சாதாரணமாக சொல்கிற? இங்கே பாரு, உனக்கே நல்லா தெரியும் எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி உனக்கும் என்னை பிடிக்கும். நீ என்ன எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு நீ எப்படி அவனுக்கு ஓகே சொன்ன? எப்படி ஓகே சொன்னா? வாயால தான் ஓகே சொன்னேன். இங்கே பாரு ராதிகா, நானே செம்ம கடுப்பில் இருக்கேன். தேவையில்லாம நீ காமெடி பண்ணுறங்கிற பேரில் என்னை கடுப்பேத்தாத. நான் காமெடிலாம் பண்ணல, சீரியஸாவே தான் சொல்கிறேன். சரி, நீ எதுவும் சொல்லிட்டு போ. இங்கே பாரு, எனக்கு இந்த கல்யாணத்தெல்லாம் விருப்பம் இல்லை. அதனால நீ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணு. எனக்கு பிடிக்கலன்னு என் அத்தை மாமா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லு. நான் எதுக்கு அப்படி சொல்லணும்? எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ண விருப்பம் இருக்கு, அதனால ஓகே சொன்னேன். அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. எனக்கெல்லாம் பிடிக்கல. நீ ஓகே சொல்லாத. நீ ஃபோன் பண்ணி உடனே இந்த கல்யாணத்தை எல்லாத்தையும் நிறுத்துற. உனக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு பிடிச்சிருக்கு. ஏய், இங்கே பாருடி, உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு நல்லாவே தெரியும்ல. நான் உன்னை தானடி லவ் பண்ணுறேன். அப்போ நீ என்னை தானடி கல்யாணம் பண்ணிக்கணும். எவனோ ஒருவனுக்கு ஓகே சொல்கிற, அவனை நீ பார்க்க கூட இல்லடி. மூஞ்ச பாத்தியா? தேவாங்கு மாதிரி இருக்காண்டி. அவனுக்கு போய் ஓகே சொல்கிற, அதுவும் அவனை நீ பார்க்க கூட இல்லடி. நான் பார்த்தேன்டி, கன்றாவியா இருக்காண்டி. பரவாயில்ல, வாழ்க்கைக்கு அழகெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. கொப்ப மொவலை, இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்காம அழகெல்லாம் தேவையில்ல, அது தேவையில்ல, இது தேவையில்லன்னு சொல்லிட்டு இருக்க. அமைதியே பேசுகிற மனோஜ். ராதிகா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுமா. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நான் அன்னைக்கு பேசினதை வச்சு நீ ஏதோ கோவத்தில் பேசிட்ட. அதுக்குன்னு அதை அப்படியே சீரியஸாக எடுத்துக்க கூடாது. அப்படியே விட்டுறணும், சரியா? நமக்கும் அதுக்கும் செட் ஆகாது. உனக்கும் எனக்கும் நல்லா செட் ஆகும். அதனால் அத்தைக்கும் மாமாவுக்கும் ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்குறேன், ஃபோன் பண்ணி எனக்கு இதில் விருப்பம் இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணுறதுலையும் விருப்பம் இல்லை, அப்படி நான் கல்யாணம் பண்ணேன்னா
மனோஜை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடி செல்லம். உன் காலை பிடிச்சி கேட்குறேன்டி. ஐயோ பிரதர், என்ன நீங்க இவ காலை பிடிச்சி கெஞ்சுறேன்னு சொல்றீங்க? பரவாயில்ல சிஸ்டர், ஏன் பொண்டாட்டி தானே, ஏன் பொண்டாட்டி காலை பிடிக்க எனக்கு என்ன அசிங்கம்? இங்கே பாருடி, தயவு செஞ்சு என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ. அவளாம் உனக்கு செட் ஆக மாட்டான்டி. என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருடி. தயவு செஞ்சு யோசிச்சு பாருடி. நான் பண்ணது தப்பு தான், எல்லாத்துக்குமே நான் சேர்த்து மன்னிப்பு கேட்குறேன். உன் காலில் விழுனாலும் விழுகிறேன், இல்லை நீ என்னை அடித்தாலும் பரவாயில்ல, நான் எவ்வளோ வேணால் அடி வாங்கிக்கிறேன். அதுக்குன்னு இப்படி மட்டும் பண்ணாதடி. ஏதோ நான் அன்னைக்கு பண்ணதில் நீ கோவத்தில் பண்ணிட்ட, ஆனால் அதெல்லாம் தப்பான முடிவுடி. நீ அந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் என் வாயில் பச்சை தண்ணி கூட போகல தெரியுமா? அட பாவி பயலே, இவ்வளோ நேரம் சீரியஸாக தானடா பேசிட்டு இருந்த. நான் கூட இவ மனசு மாறிடுவான்னு நினச்சேன். கடைசியில் நீயே உன் வாயை கொடுத்து ஆப்பா வேலைக்கு வாங்கிட்டடா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. யாரு நீ? பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்க. ம், ஆமாம். நேற்று நீ அப்படி சொன்னதுலேருந்து என் வாயில் பச்சை தண்ணி கூட படல தெரியுமா? ஐயோ, முழுசான்னு நினச்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்குடா? அதான் நல்லா பச்சையா மாட்டிக்கிட்ட. இதுக்கப்புறமா போய் சொல்றானே, இவன் தெரிஞ்சு சொல்றானா இல்ல தெரியாம சொல்றானே புரிய மாட்டேங்குது. ஓ, அப்போ நீங்க பச்சை தண்ணி கூட குடிக்காம இருந்திருக்கீங்க. பச்சை தண்ணி கூட குடிக்காம இருந்தவங்க எதுக்கு இப்ப என்ன பார்க்கும்போது கையில ஜூஸோட வந்திருக்கீங்க? அச்சோ, எல்லாம் பண்ணியேடா, இப்படி மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டியே. என்ன பிரதர், கேட்ட கேள்விக்கு பதில்? பச்சை தண்ணி கூட குடிக்கலன்னு சொல்றீங்க, ஆனா கையில ஜூஸோட நின்னுட்டு இருக்கீங்க. சிஸ்டர், நான் சொன்ன மாதிரி தான், என் வாயில் பச்சை தண்ணி கூட படல தெரியுமா? இருமல் வந்துச்சு, அதான் பக்கத்தில் இருக்க கடையில் இதை வாங்கிட்டு வந்து லைட்டாக குடித்தேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி என் வாயில் பச்சை தண்ணி கூட படல. டேய் பிரதர், உனக்கெல்லாம் என்னைக்குமே செட் ஆகாதுடா. நான் அடிச்சு சொல்றேன், சத்தியமா உனக்கு செட்டே ஆகாதுடா. ஏய், இங்கே பாரு, தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், அவ்வளோதான் பார்த்துக்கோ. செல்லம், அவ ஏதோ சொல்கிறா, நீ அதெல்லாம் நம்பாத. சத்தியமாக சொல்கிற, என் வாயில் பச்சை தண்ணி கூட படலடி. அறிவில்லை உனக்கு? எப்ப என்ன பண்ணணும்னே தெரியல. உன்னெல்லாம் எதுலையுமே சீரியஸாகவும் இருக்க மாட்டேங்கிற. இதுல வந்து என்ன கன்வின்ஸ் பண்றங்கிற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. உன்னை யார் ஃபர்ஸ்ட் எங்க ஆஃபீஸ்க்குலாம் வர சொன்னது? இங்கே வந்து என் மானத்தை வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கியா? நான் அன்னைக்கே சொன்னதுதான், நான் ஆரம்பத்தில் உன்னை லவ் பண்ணதான், ஆனால் இப்போ கிடையாது. உனக்கு எனக்கு செட்டே ஆகாது, அது அவ்வளோதான். இனிமே வந்து நீ என்ன பேசினாலும் நான் ஓகே சொல்ல மாட்டேன். கிளம்பு, நீ இப்போ மட்டும் கிளம்பல, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. போயிடு, ஒழுங்கா போயிடு. ராதிகா, என்ன பண்ற நீ? நம்ம எங்க இருக்கோம் ஞாபகம் இருக்கா? ஆபீஸ்ல இருக்கோம், எத்தனை பேர் இருக்காங்க. நீ பாட்டுக்கு அவரை இப்படி பேசிட்டு இருக்க. யாராவது பார்த்தா அவரை தப்பா எடுத்துக்க மாட்டாரா? பைத்தியமாடி நீ. என்னடி பண்ண சொல்ற? நீயே பாரு, அவன் எப்படி வந்து நின்றுட்டு இருக்கான்னு பாரு. நான் கூட ஆரம்பத்துல சீரியஸா பேசினான், நான் கூட சரி பாவம்னு நினைச்சிட்டு பேசலாம்னு நினைச்சேன். ஆனா இதுக்கப்புறமும் இதை பார்த்துட்டு என்ன பேச சொல்றியா? இவெல்லாம் எதுலையுமே சீரியஸா இருக்க மாட்டேன்டி. நான் அதை பத்திலாம் எதுவும் கேட்கலடி, அது உன்னோட விருப்பம், அதுல நான் தலையிடலை. ஆனா இது ஆஃபீஸ் டி, எத்தனை பேர் இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது இப்படி பேசுறது தப்பு ராதிகா. நம்ம தனியா இருக்கும்போது பேசுறது வேற, இப்படி எல்லாரும் முன்னாடியும் பேசுறது வேற ராதிகா. உனக்கு நான் சொல்றது புரியுதுல்ல? ஸோ இப்போதாண்டி எனக்கு புரியுது. என்னை டென்ஷன் படுத்தினதால டென்ஷன் ஆகி கத்திட்டேன். இப்போதான் புரியுது, நான் பண்ணது தப்பு இல்லை. சரி இரு வரேன். இவனுக்கு தான் இவ்வளோ நேரம் நீ சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க. இப்போ தாண்டி எனக்கே புரியுது, இவனுக்காடி இவ்வளோ நேரம் நான் மூச்சு தம் கட்டி உன்கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். இவன் திருந்த மாட்டான், நீ சொல்கிற மாதிரி இவன் திருந்தவே மாட்டான். டே பிரதர். சொல்லு சிஸ்டர். டே பிரதர், இங்கே நாங்கள் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம், நீ என்னடா மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி அந்த உறிஞ்சுற? அதுவா, ரொம்ப நேரம் பேசினா ரொம்ப தாகமாக இருந்துச்சு, அதான் லைட்டா. அனு,
நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. இவனுக்காக இனிமே நீ சப்போர்ட் பண்ற வேலையை வச்சுக்காத. இவன் எப்படி நீ நல்லாவே பார்த்துக்கிட்ட. எனக்கு இவன் செட்டே ஆக மாட்டான். அதனால தயவு செஞ்சு இவனை கிளம்ப சொல்லிடு. இனிமே இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீ என்கிட்ட பேசாத. ஏய் என்னடி டப்புன்னு அப்படி சொல்லிட்ட? இங்கே பாரு, நான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன், அதுக்கு ஏதாவது ஒன்று பதில் சொல்லலாம்ல? நீ பண்ண வேலைக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிற? நானே சொல்றேன்டா, உனக்கு இவளுக்கும் சத்தியமா சொல்றேன் செட்டே ஆகாது. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணிடு. நீலாம் ஒரு சிஸ்டர் அடி, பிசாசு பிசாசு, இப்படி லவ் பேர்ட்ஸை அத்தோட பார்க்குற? நான் ஏன்டா உன் லவ்வை கட் பண்றேன்? நீயே கட் பண்ணிக்கிட்ட. இதுல நான் வேற வந்து உன் லவ்வை கட் பண்றேன். அனு நீ வா, நம்ம கிளம்பலாம். ஏய் இருடி, நான் உன்கிட்ட தானே பேச வந்திருக்கேன். அனு நான் முன்னாடி சொன்னதுதான். இனிமே யாருக்கிட்டையும் எனக்கு பேசுறதுக்கு விருப்பமே இல்லை. தயவு செஞ்சு அவர் இடத்த காலி பண்ண சொல்லு. அதான் சொல்லிட்டால, இடத்த காலி பண்ணு. ஏய் ராதிகா ராதிகா, அவளாம் வரமாட்டா. நீ கிளம்பு கிளம்பு. நானும் உன்னை சிஸ்டர்னு பார்த்தேன், இனிமே அப்படி கிடையாது. என் லவ் அத்து விட்டுட்டல. உனக்கு இந்த ஜென்மத்தில் எந்த லவ்வும் கிடைக்காது, எவனும் செட் ஆக மாட்டான்டி. நீ என்ன மாதிரி சிங்கிளாவே தாண்டி இருக்க போற. ஓ அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். எனக்கும் அப்படி இருக்கதான் ஆசை. உன் வயலே சொல்லிட்ட. அது அப்படியே பழிச்சிச்சுன்னு வச்சுக்கிய, நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். வேலை பாரு. ஐயோ ஐயோ. ராதிகா செம்ம காமெடி. இப்போ நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. மேடம் இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி தம் கடி சிரிச்சிட்டு இருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னடி தெரியாத மாதிரி கேக்குற? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே என்ன நடந்துச்சு அதை நினைச்சுதான் சிரிக்கிறேன். சத்தியமா சொல்றேன்டி, இவர் இப்படி இருப்பாருன்னு நான் ஒரு நாளும் நினைச்சு பார்த்ததில்ல. என்னடி இவர் இப்படி இருக்காரு? நீ எப்படி இவரை செலக்ட் பண்ண? சும்மா ஜாலிக்கு செலக்ட் பண்ண. போடிங்க. எவ்வளோ சீரியஸான விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறமாவது அது சீரியஸா இருக்கும்னு பார்த்தா அது இன்னமும் விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கு. இதுல நம்பி நீ வேற சப்போர்ட்டுக்கு வர. ஐயோ இனிமேலாம் அவனுக்காகலாம் உன்கிட்ட சப்போர்ட் பண்ண மாட்டேன்டி. இப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன நடக்கட்டுமோ அது நடக்கட்டும். இனிமேலாம் நான் வாய் கொடுக்க மாட்டேன்ப்பா. வந்து டென்ஷன் ஆக்கி விட்டு போயிட்டாண்டி. எனக்கு வேலை செய்யவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம வீட்டுக்கு போகலாமா? சரி நீ வா, அந்த உருமுஞ்சிகிட்ட சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். என் பொண்டாட்டி எதுக்கு இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு என்ன, தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். என் புருஷன் கூட நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். என்னை கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் சரி, வரும்போதும் நம்ம பொண்ணையும் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். இங்கே பாரு, எவ்வளோ பேர் அவங்கவுங்க குழந்தைய கூட்டிகிட்டு வந்து விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அவளும் இங்கே வந்திருந்தானா இந்த பார்க்கில் ஜாலியாக விளையாண்டுருப்பா. ஹலோ, நான் இப்போ தானே சொன்னேன் நான் என் புருஷன் கூட தனியாக இருக்கணும்னு. அப்புறம் என்ன பொண்ணு? அடி பாவி, அடியே, அவன் நம்ம பொண்ணுடி. யார் இல்லைன்னு சொன்னா? எப்போ பார்த்தாலும் அப்பா அப்பான்னு உங்கள் கூடயே இருக்கிறா. என்னால் உங்ககிட்ட தனியாக கூட பேச முடியல. ஏன் கொஞ்ச நேரம் உங்கள் தோளில் கூட சாஞ்சிக்க முடியல தெரியுமா? எப்போ பார்த்தாலும் அவள் உங்கள் கூடயே இருக்கா. அதான் அவளை வீட்டிலே விட்டுட்டு உங்களை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு வந்தேன். இதெல்லாம் கனவா இல்லை நிஜமானே தெரியலடி. ஏய் என்னடி பண்ற? நீங்கள் தானே சொன்னீங்க கனவா இல்லை நிஜமானு. இது நிஜம்தான். சரி சரி, இது நிஜம்தான். காவியா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க. சரி நீ சொல்லு. நம்ம வேணா நம்ம வீட்டுக்கு போகலாமா? நம்ம வீடா? நம்ம வீடுனா எங்கே சொல்கிற? இப்போ நம்ம வீட்டில் தானே இருக்கோம். இல்லைங்க, இப்போ நம்ம வீட்டில் இல்லை, நம்ம எங்கள் அப்பா வீட்டில் இருக்கோம். அதாவது உங்கள் மாமனார் வீட்டில். நம்ம வீடு சொன்னது உங்கள் வீடுங்க, உங்கள் அப்பா அம்மா இருக்கிற வீடு. அதானே நம்ம வீடு. ஹேய் சும்மா விளையாடாதடி. ஏங்க நான் விளையாடலை, நான் சீரியஸாகவே சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு போகலாங்க. எத்தனை நாளைக்கு தான் நம்ம இங்கே இருக்கிறது? நீ காவியா, நீ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கியா? ஆமாங்க, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம அப்பப்போ இங்கே வரலாம். ஆனால் நமக்கு சொந்தமான வீடு அதுதானே, உங்கள் அப்பா அம்மா இருக்கிற வீடு. நீ பாப்பா பர்த்டேல அப்பா அம்மா கூட நல்லா ஜாலியாக சந்தோஷமாக பேசினதெல்லாம்
எனக்கு சந்தோஷம்தான். அதுக்குன்னு உன்னை நான் கூட்டிகிட்டு போவேன்னு நீ எப்படி நம்புன? ஏங்க ஏன் கூட்டிட்டு போக மாட்டீங்க? நம்ம நம்ம வீட்டுக்கு தானே போறேன்னு சொன்னோம். அங்கேயே கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்றீங்க. இங்கே பாரு காவியா, உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? நான் நினச்சேன்னா இப்போ கூட உன்னை கூட்டிகிட்டு போவேன். ஆனால் எனக்கு சுத்தமாக அதில் விருப்பம் இல்லை. ஏங்க ஏன் இப்படி சொல்றீங்க? காவியா, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து, நம்ம குழந்தை பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் நீ உங்கள் அப்பா அம்மா கூட தான் இருக்க. நானும் உனக்காக அங்கே தான் வந்து இருக்கேன். நான் அப்பப்போ போய் எங்கள் அப்பா அம்மா பார்க்குறேன், குழந்தையும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ இத்தனை வருஷமாக இங்கேயே இருந்துட்ட. உங்கள் அப்பா அம்மாவும் உன் கூடயே இருந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சஸ்திகா மேலே அவங்க அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுருக்காங்க. அவளுமே சரி, அவளுக்குமே தாத்தா பாட்டி மாமா இப்போ அத்தை எல்லாருமே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. அவளுக்குமே அவங்கள விட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் பழகிடுச்சுல்ல. என்ன சொல்றீங்க? ஆமாண்டி, இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு பழகிடுச்சு. நான் போய் அவங்கள பார்க்குறதும் குழந்தைய கூட்டிகிட்டு போய் காமிக்கிறதும் அது அவங்களுக்கு அப்படியே பழகிடுச்சு. ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்படி இல்லைல்ல. இப்போ நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன்னா அவங்களுக்கு ஏதோ நம்ம பேத்தியை விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும்டி அவங்களுக்கு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆரம்பத்தில் எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும்ல. அதை என்னோட அத்தை மாமாவுக்கு நான் கொடுக்க விரும்பலை. அதனால் நம்ம அங்கே போக வேணாம், நம்ம இங்கேயே இருக்கோம். எங்கள் அப்பா அம்மா எப்பயுமே வந்து பார்க்குற மாதிரி இல்லை நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிற மாதிரி அப்படியே இருந்துக்கிட்டோம். என்னங்க நீங்க இப்படிலாம் சொல்றீங்க? வயசானவங்க, அவங்க தனியா இருக்காங்கல்ல. நம்ம போவோமே. இத்தனை வருஷமா நான் உங்களை புரிஞ்சிக்கல, அதனால நீ இப்படி இருந்துட்டேன். இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, இதுக்கப்புறமும் நம்ம இங்க இருக்கிறது சரியா? அது எல்லாமே சரிதான். அவங்க எங்கே தனியாக இருக்காங்க? எங்கள் அண்ணன் இருக்கான்ல, அப்புறம் என்ன? உனக்கு இப்போ இவங்க மேலே பாசம் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி. ஆனால் நான் உன்னை அங்கே போகக்கூடாதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். உனக்கு எப்போ விருப்பம் இருக்கோ நீ அப்போ போய் தாராளமாக அங்கே பார்த்துட்டு வரலாம். நம்ம போய் அங்கே 2 நாள் இருந்துட்டு வரலாம். ஆனால் ஒரே இடையெல்லாம் அங்கே போக முடியாதுடி. என்னங்க? நீ எதை நினச்சி கவலைப்படாத, நான் இருக்கேன், சரியா? லவ் யூங்க. லவ் யூ டூடி பண்டாட்டி. ஆனா இப்போ நான் சொல்றேங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை மாதிரியான ஒரு புருஷன் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் நான் தவமே இருந்தாலும் உங்களை மாதிரியான புருஷன் சத்தியமாக எந்த ஜென்மத்திலையும் எனக்கு கிடைக்காதுங்க. நான் ரொம்ப 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 கொடுத்து வச்சவங்க. நீங்கள் எனக்கு புருஷனாக கிடைக்க. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுந்தாலும் உன் நினைவாக நானே. யாருக்காக, இது யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலந்த மாளிகை. யாருக்காக, இது யாருக்காக? காதலே போ போ போ, காதலே வா வா வா. நல்ல வேலை, போன தடவை வந்த மாதிரி இல்லாமல் இந்த தடவை தெளிவாக தான் இருக்கான். நான் கூட பயந்துக்கிட்டே வந்தேன். பரவாயில்ல, மச்சம் தெளிவு தான். என்னடா ஃபீலிங்கா என்ன? என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான், அவன் ட்ரெண்டை எல்லாம் மாற்றி வச்சான். அவன் எங்க போனா எங்க மச்சான்? டே டே டே, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடா. தேவையில்லாமல் ஐஸ் வைக்காத. அதான் அங்கேருந்து வந்துட்டேன்ல, ஏதோ நான் பக்கத்து ரூமில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்றுனா அவர் வேற ஃபோன் பண்ணி டான்னு சொல்லிடுறாரு. நானும் அவசரமாக எல்லா வேலையும் விட்டுட்டு பஸ்ஸை பிடிச்சிட்டு வர வேண்டியதாக இருக்குது. நீ என் ஃப்ரெண்டு மச்சான், எனக்கு ஏதாவது ஒன்றுனா உன்னால் தாங்கிக்கவே முடியாது. அதான் என்னை தேடி வந்துட்ட.
என்ன ஒரு மார்க்கமாக பேசுகிறான்? ஒருவேளை அடிச்சிட்டானோ? மச்சான், உன் மேலே சத்தியமாக மச்சான், ஒரு சொட்டு கூட நான் குடிக்கலடா. தெளிவாக தாண்டா இருக்கேன். தெளிவாக இருந்தால் சந்தோஷம்தான். ஆனால் என்ன, உன் பேச்சு தான் சரியில்லை. அதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஃபீலிங் மச்சான், ஃபீலிங்கு உள்ளுக்குள்ள ஃபீலிங்கு அதான். சரி விடுடா, பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? மச்சான், பெரிய விஷயம்தான் மச்சான். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நான் ஏதோ ஜாலிக்குன்னு உன்கிட்ட அன்னைக்கு ஃபோன் பேசிகிட்டு இருந்தா, அவன் எதுக்கு மச்சான் ஓகே சொன்னான்? அவன் மூஞ்ச பாத்தியா மச்சான்? ஏண்டா நீ பாத்தியா? இல்லையே, நான் பார்க்கலையே. டேய், அவனை பார்த்ததே இல்லைங்கிற, அப்புறம் எப்படிடா அவன் மூஞ்சி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிடக்குற? அவகிட்டையும் போய் சொன்ன மச்சான், அவன் மூஞ்சி நல்லாவே இல்லைன்னு. அப்பயாவது சரி வேணான்னு சொல்லுவேன்னு நினச்சான். ஆனால் அப்போ என்ன சொன்ன தெரியுமா? வாழ்க்கைக்கு மூஞ்சி முக்கியம் இல்லைன்னு சொல்கிறான் மச்சான். கரெக்டாக தானே சொல்லியிருக்கா? டேய், என்னடா என்னை கலாய்க்கிறியா? சத்தியமா இல்லடா, நான் போய் உன்னை கலாய்ப்பானா? என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியலடா. டேய், இன்னொரு தடவை இதே மாதிரி சொன்ன மச்சான், ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன்டா. என்ன மச்சான் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்ட? இங்கே பாரு, இந்த ஓவர் ஆக்டிங் கொடுத்த மௌன அவ்வளோதான். அந்த பொண்ணு ஆரம்பத்திலே வந்து சொன்னுச்சு உன்னை பிடிச்சிருக்குன்னு. நாங்களுமே சொன்னோம். அதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம நீயா ஏதோ ஒன்று கற்பனை பண்ணி, நீயா ஏதோ ஒன்று பேசி, சரி அன்னைக்கு தான் அந்த பொண்ணு நேராக வந்து கேட்டுச்சுல, அப்பயாவது சொல்ல வேண்டியதானே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு. அதை விட்டுட்டு நான் இப்படிலாம் நினச்சிட்டேன், ரூமில் சரக்கு அடித்து என்னென்னமோ பிளான் பண்ணேன் அப்படி இப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட போய் எல்லாத்தையும் வளர்னா அந்த பொண்ணு எப்படிடா ரியாக்ட் பண்ணும்? அதுக்குன்னு கல்யாணம் பண்ணி போகலாமா? எவனையே கல்யாணம் பண்ணி போகலாமா? டே, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. நீ அதோட விட்டியா? சரி கொஞ்ச நாள் போகட்டும், அந்த பொண்ணோட கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் பேசலான்னு சொன்னனா இல்லையா? அதை கொஞ்சம் கூட கேட்காம உடனே போய் அந்த பொண்ணுக்கிட்ட எல்லா சேட்டையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அமைதியாக இருந்தியா? அந்த பொண்ணு 2 நாள் வீட்டில் இருந்துச்சு. அப்போ அமைதியாக அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி சொல்லி புரிய வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு திரும்பியும் உன் சேட்டையை காமிச்சு அந்த பொண்ணுக்கிட்ட அடி வாங்கி அதை பழி வாங்குறன்ட்டு நீ எனக்கு ஃபோன் பண்ணி நீயா ஒரு கதையை சொல்லி, தேவையாடா உனக்கு? இதெல்லாம் தேவையா உனக்கு? அது இல்லை மச்சான், சமாதானப்படுத்தலான்னு. யாராவது இப்படி சமாதானப்படுத்துவாங்களாடா? நீ சும்மா மூடிக்கிட்டு இருந்திருந்தாலே அந்த பொண்ணு கொஞ்ச நாளில் கோவத்தை குறைச்சிட்டு தானாகவே வந்து பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணை உசுப்பேத்துறேன் கடுப்பேத்துறேன்ட்டு என்னென்னமோ சொல்லி விட்ட. அது இன்னும் கடுப்பாகி பொண்ணு பார்க்க வர சொல்லிடுச்சு. எல்லாம் உன் மேலே தாண்டா தப்பு. இதில் அந்த பொண்ணை சொல்லி என்ன பிரச்சனை? ஆமாம், நான் ஒன்று கேட்க மறந்துட்டேன். கிரண் மாமா பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னார். நீ இன்னைக்கே அந்த பொண்ணை தேடி ஆஃபீஸ்க்கு போனியாமே? இல்லையே, நான் போகலையே. மாமா ஏதோ ஃப்ளோவில் அடிச்சு விட்டுருந்துருப்பாரு. டே, உன்னை பற்றி எனக்கு தெரியாது. நான் போயிருந்துருக்கணும்டா, ஆனால் போகலை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன். ஆனால் இல்லவே இல்லை, நான் போகவே இல்லை, மாமா ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாரு அப்படிங்கிற பத்தியா? அப்பவே தெரியுதுடா, நீ கன்ஃபார்ம் அங்கே போயிருக்க. அங்கே போய் என்னடா பண்ண? அடப்பாவி, இவ்வளோ பண்ணியிருக்கியா? ஏண்டா உனக்கு தேவையில்லாத வேலை? நீ சும்மா அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தாலே அந்த பொண்ணே சரியாகி அதுவாக வந்து பேசும். அது சரியாக ஆக ஆக நீ ஏன்டா திரும்ப திரும்ப போய் அந்த பொண்ணை ஏற்றி விட்டுட்டு இருக்க? இல்லை மச்சான், போய் பேசுனா என்னை புரிஞ்சுப்பா சமாதானம் ஆயிடுவான்னு நினச்சி தான் போய் பேசினேன். ஆனால் அது இவ்வளோ உள்டாவாக ஆகும்னு நான் எதிர்பார்க்கலடா. ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு போயிட்டா தெரியுமா? எனக்கு அங்கே இருக்கவே ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பாதி ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஷபா, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. இப்போதைக்கு பேசி எதுவும் பிரயோஜனம் இல்லை. காலையில் போய் கிரண் மாமா கிட்ட பேசிக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை பற்றி அப்புறமா யோசிக்கலாம். இப்போ எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுடா. ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஏதோ ஒரு பதட்டத்தில் போன டைம் பண்ண மாதிரியே பண்ணிடுவே அப்படிங்கிறதுல குடுன்னு உடையந்தேன். இங்கே வந்து பார்த்தா 50-50 பிஸ்கெட்டை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க.
சரி அதுவும் நல்லது தான். ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப டயர்டாக மச்சான். நீ சோகப்பாட்டு கேட்டுட்டு அப்படியே படுத்துக்கட. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். பாத்தியா, நீயே என்னை விட்டுட்டு போற. நான் உன்னை விட்டுட்டு போகலடா, தூங்க போகிறேன். சரியா? உன்னோட இந்த மொக்க புலம்பெல்லாம் கேட்டுட்டு என்னாலலாம் உட்காந்துருக்க முடியாது. எனக்கு தூக்கம் வருது, எனக்கு தூக்கம்தான் முக்கியம். அதனால் நான் போய் தூங்குறேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ. சரியா? அப்புறம் அங்கே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுன, ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன்டா. சத்தியமாக சொல்கிறேன், ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். பாய். எஸ் கமீன். மாமா, டேய், நீங்க என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? டே மனோஜ், உனக்கு காலேஜ் இல்ல? காலேஜ் இருக்கு, நான் தான் லீவ் போட்டுட்டேன். லீவ் போட்டுட்டியா? ஏன், எதுக்கு லீவ் போட்ட? மனசு சரியில்லையாமா. ஏன், துரைக்கு மனசுக்கு என்னாச்சு? மாமா, தெரியாத மாதிரி கேட்காத மாமா. ஏய், என் மாப்பிள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன்டா, ஓங்கி பல்லாருன்னு விட்டுருவேன். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்து வந்து இப்படி மூஞ்ச வச்சுக்கிற. மாமா, நான் என்ன மாமா தப்பு பண்ணேன்? டேய், நீ என்ன பண்ணல? ஏதாவது ஒன்று பண்ணிட்டு எங்க 2 பேர் உசுரதாண்டா வாங்கிட்டு இருக்க நீ. என்னடா ராகுல், நீயே இப்படி சொல்ற? அவன் வேற எப்படிடா சொல்லுவான்? ஒவ்வொரு டைமும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்க. ஏண்டா, நீ கை கால் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியாடா? ஏன்டா பிரச்சனையை நீண்டி விட்டுக்கிட்டே இருக்க? மாமா, நான் ஏதோ விளையாட்டுக்கு பண்ணேன், அது இவ்வளோ சீரியஸ் ஆகும் நான் எதிர்பார்க்கலையே. ஏய், இப்படிதான்டா சின்னதா விளையாட்டுக்கு பண்றோன்னு சொல்லி பண்ணிதாண்டா சின்ன விஷயத்தையே நம்ம பெருசாக்கி அது பெரிய பிரச்சனையே ஆகுது. ஐயோ மாமா, எனக்கு இப்போ இந்த தத்துவம்லாம் தேவையில்ல. எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க. நான் போய் அவகிட்ட பேசியும் பார்த்துட்டேன், அவன் ஒன்றுமே புடி கொடுக்க மாட்டேங்கிறா. நீங்கள் ஏதாவது ஐடியா சொல்லுங்க. ஐடியா என்ன சொல்றது? நாளைக்கா இல்ல நாளன்னைக்கான்னு தெரியல, அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு இங்க வராங்க சென்னைக்கு. அதெல்லாம் தெரியும். அடப்பாவி, தெரியும்னு இவ்வளோ கூலாக சொல்லிட்டு இருக்க. வேற என்ன பண்ண சொல்ற? அதெல்லாம் தெரிஞ்சதால தான் இன்னைக்கு அவளை போய் நான் பார்த்தேன். உங்க என்ன நேற்று தானே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உடனே வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? கல்யாணம்னா அப்படிதான் இருக்கும். ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்படியே டப்பு டப்புன்னு வேலையை முடிக்க வேண்டியதுதான். மாமா, என்ன நோமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு? சரி, எனக்கு முதல்ல இதுக்கு சரி பண்ணுற வழியை சொல்லுங்க, அதுக்கப்புறம் எனக்கு திட்டுங்க 2 பேரும். உன்னை திட்டுறது என்னடா? உன்னை கொண்டு போட்டா கூட எங்களுக்கு நிம்மதியா இருக்காதுடா. மாமா, சரி இருடா, நீ இதே மாதிரி சொன்ன உடனே எனக்கு ஒன்று தோணுச்சுதான். ஆனா சரி பார்க்கலான்னு இருந்தேன். என்னது சொல்லுங்க. வேற என்ன, உன் அண்ணன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றதுதான். யோ போயா, அவ்வளோதான். என்ன யோவா? சாரி மாமா, ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு. இப்பெல்லாம் அடிக்கடி ஒரு ஃப்ளோல வந்துட்டு தாண்டா இருக்கு. சரி, இதெல்லாம் விடுங்க மாமா. எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அதை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சொல்லு, அதுக்கப்புறம் அது பண்ணலாமா வேணாமான்னு நான் சொல்றேன். எப்படி, ஐடியா நல்லா இருக்குல்ல? வாவ் மச்சான், செம்ம ஐடியாடா, பக்காவா இருக்கும்டா. டேய் நில்லு, இந்த ஐடியாலாம் செட் ஆகாது. இதெல்லாம் பண்ணாதீங்கடா, இது அப்புறம் பெரிய சொதப்பலா ஆயிடும். அட போ மாமா, இது பக்காவா இருக்கும். இந்த ஐடியா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் மச்சான். நம்ம இந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே? டேய் வேணாம், மாமா சொல்றேன், தேவையில்லாத பண்ணாதீங்க. நானே இது சரி பண்றேன், இதெல்லாம் பண்ணாதீங்கடா. மாமா, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் வேலையை பாருங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால நாங்கள் கிளம்புறோம். டேய் கொஞ்சம் நான் சொல்றது கேளுங்கடா. மாமா கூல், நாங்கள் இருக்கோம். மாப்பிள்ளை இருக்க பயமே. சரியா? நாங்கள் 2 பேர் பார்த்துக்குறோம், நீங்கள் பயப்படாதீங்க. டேய் டேய் சொன்னா கேளுங்கடா. இது எங்க போய் முடிய போகுதோ முருகா.